நண்பர்களே வணக்கம். காலையில் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் சொல்கிறாங்க, சாயங்காலம் வரும்போது 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்க. ஐயோ நான் மறந்துடுவேனே, கர்ச்சீப்பை எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டாச்சு. ஆஃபீஸில் போய் எப்போ கர்ச்சீப்பை எடுக்கிறானோ அப்போல்லாம் அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? நல்லெண்ணெய் ஞாபகம் வரும். அப்பா சாயங்காலம் 6 மணிக்கு போகும்போது நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு வரும். நண்பர்களே, இதை விட பெரிய முடிச்சு ஒன்று இருக்குங்க. அதுதாங்க பகவானை அடைவது. நாம் எல்லாரும் இந்த ஆன்மீக பயணத்தில் கடைசியில் யாரை போய் பார்க்கணும்? பகவானை போய் பார்க்கணும். அந்த முடிச்சை நம்ம போட்டுக்கணும். அதுதான் லட்சியம். கடவுளை பார்க்கறது தான் லட்சியம், உணர்வு தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு போட்டு நம்ம எப்பவுமே கையில் வச்சுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. ஒரு தாசில்தார் அப்படி ஒரு முடிச்சு போட்டு கர்ச்சீப் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்ச்சீப்பை எடுக்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன ஞாபகம் வரும்? நான் ஆன்மீக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், இறைவனை அடைவதற்கு என்னுடைய செயல்கள் உன்னதமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறான், பட்டா கேட்குறான், எல்லாமே அவர் செய்வார். ஆனால் தவறான வழியில் அந்த தாசில்தார் போக மாட்டார். ஏன்? அவர் தான் ஒரு பெரிய முடிச்சு கர்ச்சீப்பில் போட்டு வச்சிருக்கிறாரு. அது நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம், டே மனிதா, தவறான வழியில் போய்விடாதே, இது ஆன்மீக பயணம், நீ பகவானை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு. தாசில்தார் வேலை செய்கிறாரு. அது சம்பளத்துக்காக மட்டும் இல்லைங்க, அவர் தன்னுடைய சுய வளர்ச்சிக்கான ஒரு தேடல், ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவரை இன்னும் பண்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் அவரை சிறப்பாக செயல்படுத்திக் கொள்வதற்காக அவர் இந்த முடிச்சு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. மனுஷன் தான் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் இறை வழிபாடாக செய்ய வேண்டும். ரவிவர்மா பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதேவும் இதை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துறணும் அப்படின்ற எண்ணத்தோட பெயிண்ட் பண்ணாம இதை இறை வழிபாடாக செய்கிறேன், மனிதர்கள் இதை ரசிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறேன் அப்படி செஞ்சார் அப்படின்னாக்கா அது உன்னதமாக முடியும், சிறப்பாக முடியும். அந்த 10 லட்சம் ரூபாய் தன்னால வந்துடும். அது பை ப்ராடக்ட். ஆக நாம சம்பளம் வாங்குவது எதற்காக என்றால் அது மட்டுமல்ல நமக்கு நோக்கம். சம்பளம் வாங்குவது மட்டுமல்ல நோக்கம். நாம பண்ணக்கூடிய வேலை, நமது திறமையை வெளிக்கொணர வேண்டும். நாம் செய்யும் செயலை வழிபாடாக செய்ய வேண்டும். அவன்தாங்க மிகச்சிறந்த கர்மயோகி. அவன்தான் மிகச்சிறந்த கர்மயோகி. இந்த தாசில்தார் அதை முடிச்சு போட்டு வச்சதுனால ஒரு நாள் கூட அவர் தவறு செய்ய மாட்டார். இவரை மாதிரி இருக்கணும். வணக்கம்.